ஒரு வழியாக லீவ் எல்லாமே முடிஞ்சு இன்றைக்கி என்னோடய ஃபைனல் இயரோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ். என்னமோ நேற்று தான் ஃபஸ்ட் டே யூனிஃபார்ம் போட்டு ஃபோட்டோ எடுத்து அப்பாவுக்கு அனுப்பின போனேன் நினைவு. அதுக்குள்ளே நான் ஃபைனல் இயர் வந்துட்டேன். ஃபஸ்ட் இயர் காலேஜுங்கிறதுனால அழகாக நான் பாட்டி வீட்டுக்கெலாம் போயிட்டு குட்டியாக ஒரு ப்ரேயரை போட்டு பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு ஜாலியாக கிளம்பிட்டேன். ஸ்டாஃப்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே புது புது முகங்கள். ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மொக்கையாக போச்சுன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அரட்டி அடிச்சுட்டு வெற்றிகரமாக முதல் நாளை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் வீக் வெளியில் போயிட்டு வரும்போது நானும் அம்மாவும் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் எப்படியாவது காலி பண்ணணும். அது வெறுமனே சாப்பிட மடிப்பட்டு நான் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் நான் ஃபஸ்ட்டு எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டோட வீட்டில் தான். அவள் பேர் ஆக்னஸ். இந்த மாதிரி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ரிசீவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கசின்ஸ். சில பேர்கிட்ட சொல்லக்கூட இல்லை, என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு. ஆனால் இவன் என்ன தெரியுமா சொன்னா, உனக்கு மனசுக்கு பிடிச்சதை பண்ணி அப்படி வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். மிக்ஸ்டு டைப் ஆஃப் காமெண்ட்ஸ் ஒரு சைடில் வந்துட்டு இருக்கும்போது 200% பாசிட்டிவாக மட்டுமே வந்த கமெண்ட் இவக்கிட்டேருந்து மட்டும்தான். ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் 2 பேரும் எவ்வளோ க்ளோஸ்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எப்படி க்ளோஸ் ஆனோன்னே தெரியல. அடிக்கடி கால் பண்ணுறது, மீட் பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஒரு 3 months பேக் நாங்கள் ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு மீட்டப் பண்ணியிருந்தோம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ நாங்கள் எல்லாம் அவள் வீட்டுக்கு போயிருந்தோம். அவள் வீட்டுக்கு போனதுமே எனக்கு ஃபஸ்ட்டு குடிக்க கொடுத்த ட்ரிங்க் தான் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட். அவளே பண்ணது அப்படின்னு சொல்லி குடிக்க கொடுத்தா. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் இஸ் டூ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கூட சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும்.